ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அருணகிரிநாதர். அவரை பற்றி நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் ஒரு வாட்டி சொல்கிறேன் கேளுங்க. இவர் பார்த்தீங்கன்னா சாதாரண மனுஷனாக தான் பிறந்திருக்காரு, வளர்ந்துருக்காரு. மற்றவங்கள மாரிலாம் தெய்வ குழந்தை, கடவுளால் ஆட்கொள்ளப்பட்டவர் அப்படிலாம் எந்த சிறப்புமே இல்லை. இவருக்கு பிடிச்ச ஒரே விஷயம் என்னென்னா தமிழ். அதை அழகாக பாடுவார். அவ்வளோதான் இவருடைய தனி சிறப்பு. இன்னும் தெளிவாக சொல்லலாம், மனுஷங்க செய்யக்கூடாத எல்லா தப்பையுமே பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட இவர் எப்படி இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காருன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க கதையை பார்க்கலாம். அருணகிரி இவர் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை சேர்ந்தவர். அந்த ஊரில் தான் வாழ்ந்திருக்காரு. அருணகிரி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே அப்பாவும் சரி அம்மாவும் சரி 2 பேருமே தவறிட்டாங்க. அக்கா மட்டும்தான் இருக்காங்க. அவங்க தான் கஷ்டப்பட்டு அருணகிரியை வளர்த்துட்ருக்காங்க. இவங்க நல்லா வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா அருணகிரி கொஞ்சம் பொறுப்பில்லாத தான் வளர்ந்துட்டுருக்காரு. ஆனால் இவர்கிட்ட ஒரு சிறப்பு இருக்குது. முதலே சொன்ன மாதிரி தான் இவர் அழகாக தமிழ் பாடுவார். இவர் பாட ஆரம்பித்தார்னா சுற்றி இருக்க எல்லாருமே அந்த பாட்டில் மறந்துடுவாங்க. அவ்வளோ அழகாக பாடிட்டுருப்பார். அதனாலே பார்த்தீங்கன்னா இவருக்கு ஊரில் ஒரு நல்ல பேர் இருந்துச்சு. என்ன தான் அப்பா அம்மா இல்லைனாலும் இவர் நல்ல பையன்தான் சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அருணகிரி ஓரளவுக்கு வளர்ந்து பெரிய பையனாகிட்டான். நம்ம வீடுகள்லாம் சொல்லுவாங்கள்ல, தப்பான பழக்கத்தை வளர்த்தக்கூடாது, தேவையில்லாத பசங்க கூட சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்தமாரி தான் இவர் வளர வளர தப்பான பழக்கம்லாம் இவருக்கு வர ஆரம்பிச்சிது. அதாவது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவர் பாலியல் தொழில் பண்ணுற இடத்துலாம் போக ஆரம்பிச்சிட்டாரு இந்த வயசுலேயே. அருணுடைய அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் தெரியாது. இந்தமாரி தம்பி பொறுப்புலாம் சுற்றிட்டு இருக்கான்னு மட்டும் தான் நினச்சாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, இந்தமாரி பெண்களோட தப்பான உரம்லாம் வச்சிட்ருக்காருன்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சாங்க. சரி, தம்பிக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா கண்டிப்பாக வர பொண்ணு திருத்திடுவான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாரி ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கட்டி வைக்கிறாங்க. ஆனால் இதில் கஷ்டமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த புது பெண்ணுக்கு தெரிய வருது அருணகிரி தப்பான பழக்கம்லாம் வச்சுட்ருக்காங்கன்னு. அவங்களுக்கு இந்த விஷயத்தை ஏற்றுக்கவே முடியல அவங்களால. அந்த கோவத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக முருகருடைய சன்னதிக்கு போயிட்டு முருகர் மேலே சத்தியம் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே நான் என் புருஷனோட நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை தெரிஞ்ச அருணகிரி பார்த்தீங்கன்னா, நீ இல்லைனா என்ன, என்னை சுற்றி 1000 பொண்ணுங்க இருக்காங்க ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு அவருடைய வேலையை பார்த்துட்டு அவர் போயிட்டார். தன்னுடைய சுகம்தான் முக்கியம்னு சொல்லிட்டு. அருணகிரி பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க எதை பற்றியுமே கவலைப்படல. தன்னுடைய சுகம் மட்டும்தான் முக்கியம், தான் சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அவர் பாட்டு சுற்றிட்டே இருந்தார். இதனால் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா வசதியாக வாழ்ந்த குடும்பம் இருந்த எல்லா பணத்தையுமே அருணகிரி அழிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட இப்போ ஒன்றுமே இல்லாத இருக்காங்க. அடுத்த வேலை சாப்பாடுக்கே இப்போ வேலைக்கு போனால் தான் ஒன்றுன்ற அளவுக்கு குடும்பத்தை கூட்டிகிட்டு நடுத்தெருவில் நிறுத்திட்டாரு. ஏன்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, அக்கா மட்டும்தான் இருந்தாங்க. அக்காவால் பெருசாக கேட்டுக்க முடியல. தம்பி என்ன பண்ணாலும் அவங்க கம்முனே இருந்துட்டாங்க அந்த நேரத்தில். ஆனால் உண்மையான பிரச்சனை இது இல்லை, இதோட இன்னும் கொஞ்சம் மோசமாச்சு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அருணகிரி தப்பான பழக்கம்லாம் வச்சுட்டு இருந்தார் நிறைய பெண்களோட. இதனால் அவருக்கு சில உடல் ரீதியான பிரச்சனைலாம் வர ஆரம்பிச்சது. அருணகிரியுடைய உடம்ப பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெளிஞ்சிட்டே போகிறாரு. என்ன ஆச்சுன்னே தெரில. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவர் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக வலிக்க ஆரம்பிக்குது. லேசாக வலிக்க ஆரம்பித்த உடம்பு ரொம்ப மோசமாக வலிக்க ஆரம்பிச்சிது. அவரால் அந்த வலியை தாங்கவே முடியல. தன்னுடைய அக்கா கிட்ட போய் அவர் பாட்டுன்னு வலியில் கதறாரு. அக்கா, என்னால் வலி தாங்கவே முடியல, என் விரல்லாம் வலிக்குது, என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவர் கதறாரு பயங்கரமாக. அவங்க அக்கா உடனே அங்கே இருக்க மருத்துவரெல்லாம் கூட்டின்னு அருணகிரியை பார்க்குறாங்க. அருணகிரியை செக் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் விஷயமே தெரிய வருது. அந்த மருத்துவரெல்லாம் சொன்னதும் அவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா அருணகிரிக்கு வரக்கூடாத நோயெல்லாம் வந்துடுச்சாம்மா. இந்த நோய்க்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செஞ்ச பாவத்துக்கான தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன நோய் வந்துச்சுன்னு கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இவருக்கு பார்த்தீங்கன்னா தொழுநோய் வந்திருக்கு, இதை யாராலையும் குணப்படுத்த முடியாது. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் இருக்கிற நிலைமைக்கு இவரை பார்த்து கூட முடியாது, நல்லா வாழ்ந்த குடும்பம் தான் நீங்கள், இப்போ அவங்ககிட்ட எங்கே காசு பணம்லாம் இருக்குது இவரை நீங்கள் கவனிச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்லாம் போயிட்டாங்க அந்த இடத்த விட்டு. நிலைமை இவ்வளோ மோசமாயும் பார்த்தீங்கன்னா அருணகிரி திருந்தவே இல்லை. அவரை விட்டு அந்த பெண்ணாசை போகவே இல்லை. இப்போவும் அந்த பெண்களை தேடி அவர் போயிட்டு தான் இருக்கார். இந்த தொழுநோயோடைய மோசமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உடம்புலேருந்து கெட்ட நாற்று அடிக்கும். அது மட்டும் இல்லாத தன்னுடைய விரல்கள்லாம் அழுக ஆரம்பிச்சிடும். அப்படி இருந்தால் அந்த பெண்களை தேடி இவர் போயிட்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இவர் தேடி போன பெண்கள் எல்லாருமே இவரை அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ மோசமான ஒருத்தரை யாராக இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அவர் உடம்புலேருந்து அந்த அளவுக்கு கெட்ட வாசனை அடிக்குது. ஆனால் இவர் தேடி போகிற பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவரை பார்த்தாலே அசிங்கமாக நினைக்கிறாங்க. இவரை அடித்து வெளியே துரத்துறாங்க. இவர்கிட்ட என்ன தான் பணம் காசு இருந்தாலும் யாருமே இவரை ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இவருடைய ஆசை இவர் விட்டு போகவே இல்லை. ஏதாவது ஒரு பெண்ணோட நான் சுகமாக இருந்தவன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. அந்த நேரத்தில் தான் அவருக்கு ஞாபகம் வருது, தன்னுடைய மனைவி இருக்காளே அவகிட்ட போகலான்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போன அருணகிரி பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு எவ்வளவோ ஆசை வார்த்தைகள்லாம் சொன்னாங்க. ஆனால் அந்த மனைவி பார்த்தீங்கன்னா இறங்கவே இல்லை. ஏன்னு சொல்லிட்டு அவரும் கிட்டத்தட்ட கெஞ்சவே ஆரம்பிச்சிட்டாரு, என்னுடைய உடல் சுகத்தை தீர்த்து வைன்னு சொல்லிட்டு.
அப்போ தான் அவங்க மனைவி சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் என்ன தான் கெஞ்சினாலும் என்னால் முடியாது, நம்ம குலதெய்வம் முருகன் மேலே நான் சத்தியம் பண்ணியிருக்கேன், சத்தியத்தை நான் மீற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அருணகிரி பார்த்தீங்கன்னா உடனே கோவம் வந்துடுச்சு அந்த இடத்துல. நீ எல்லாம் ஒரு மனைவியா அப்படின்னு சொல்லிட்டு, என்னை புரிஞ்சுக்கிட்டீங்க யாருமே இல்லையா, என்னுடைய சுகத்தை யாருன்னு தீர்த்து வைன்னு சொல்லிட்டு அவர் அந்த கத்திட்டு இருக்காரு வீட்டுக்குள்ளே. அந்த நேரத்தில் வீட்டுக்கு வந்த அக்கா இவருடைய புலம்பெல்லாம் கேட்டாங்க, ஆறுதல் வார்த்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அருணகிரி பார்த்தீங்கன்னா எதுக்குமே அவர் இறங்கி வர மாதிரியே தெரியல. கடைசியாக அவங்க அக்கா பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறாங்க, தம்பி நான் உன் கூட பிறந்தவனா போயிட்டேன், இல்லைனா நான் கண்டிப்பாக உன் சுகத்தை தீர்த்து வச்சுப்பேன்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்ட அருணகிரி பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு தெரில, அவர் காதை ரெண்டையும் பொத்திக்கிட்டு அலறிட்டே வீட்டை விட்டு ஓடுறாரு அவர் பாட்டுன்னு. அவங்க அக்காவும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே மயங்கி கீழே வந்துட்டாங்க. அருணகிரி கத்திட்டு ஓடிட்டே இருக்காரு அவர் பாட்டுன்னு, நான் ஒரு பாவி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடிட்டே இருக்காரு. அருணகிரிக்கு அப்போ தான் புரிய வருது, இத்தனை வருஷமாக தான் குடும்பத்தை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கோம், தான் சுகம் மட்டும்தான் முக்கியம், மற்றவங்கள பற்றி நம்ம யோசிக்கவே இல்லைன்ற எல்லா விஷயத்தையுமே அப்போ தான் அவர் யோசித்து பார்க்குறாரு. இதுக்கு மேலே இப்படி ஒரு பாவியாக நான் வாழக்கூடாது, நான் இதுக்கு மேலே வாழவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் புலம்பிகிட்டே இருக்கார். அப்போ தான் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்க கோயில் கோபுரம் அவர் கண்ணுக்கு தெரியுது. அந்த கோயில் கோபுரத்துக்கு மேலே அவர் ஏற ஆரம்பிச்சிட்டாரு. அவர் உச்சிக்கு போனதும், முருகா இதுக்கு மேலே நான் வாழக்கூடாது, இந்த உடம்பு இருக்கவே கூடாது, எல்லா பிரச்சனையும் இந்த உடம்பால் தான் வந்துச்சு, நான் செத்துடுறேன் முருகான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் குதிச்சிடுறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த கோயில் கோபுரம் 100 அடிக்கு மேலே இருக்கும். அந்த உச்சிலேருந்து அவர் குதிச்சிட்டாரு. அவர் அந்த உச்சியிலேருந்து கீழே குதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடு வானத்துலேருந்து திடீர்னு ஒரு 2 கை வந்து அவரை பிடிச்சி கீழே கூட்டிகிட்டு போய் இறக்கி விட்டுடுச்சு. இது பார்த்தீங்கன்னா அருணகிரிக்கே புரியல. அவர் அந்த இடத்துல கத்துறாரு, என்னை யார் காப்பாற்றுந்து, நான் ஒரு பாவி, நான்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் கத்திட்டே இருக்காரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டி ஒருத்தர் வராரு. தம்பி ஏன்ப்பா இப்படி கத்திட்டு இருக்க, என்னாச்சு என்கிட்ட சொல்லுப்பா, நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டி கேட்குறாரு. அதுக்கு அருணகிரி சொல்கிறாரு, நான் ஒரு பாவி, நான்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாது, நான் ஏகப்பட்ட பாவம் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே நான் உயிரோடு இருந்து ஒன்றும் பண்ண போகிறதில்லன்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஆண்டி சொல்கிறாரு, தம்பி அப்படி பார்த்தா இப்போ நீ ஒரு பாவம் பண்ண தானே பார்த்த, தற்கொலைன்னு சொல்லிட்டு ஒரு பாவம் பண்ண பார்த்தியே. அதுக்கு அருணகிரி கேட்குறாரு, அப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஆண்டி சொல்கிறாரு, சும்மா இரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அருணகிரி பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு தெரில, அவர் அப்படியே அமைதியாகிட்டார் அந்த இடத்துல. அந்த ஆண்டியும் பார்த்தீங்கன்னா அவரும் அப்படியே அமைதியாக போயிட்டார். அருணகிரி என்னாச்சுன்னே தெரில, அவர் பாட்டுன்னு அப்படியே கோயிலில் ஒரு மூலையில் போயிட்டு அமைதியாக உக்காந்துட்டார், எதுவுமே பண்ணலை, கண்ணை மூடி அப்படியே உக்காந்துட்டார். நாட்கள் பார்த்தீங்கன்னா கடந்துகிட்டே இருக்குது. அருணகிரி ஒரே இடத்துல அமைதியாக உக்காந்துட்டே இருக்கார். ஊர்காரங்களும் ஃபஸ்ட்டு பார்த்தாங்க, சரி ஏதோ உக்காந்துட்டு இருக்காரு போல் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் ஊர்காரங்களே இப்போ பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவருக்கு என்னதான் ஆச்சு, பல நாளாக ஒரே இடத்துல உக்காந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. சில பேர் வந்து வீட்டில் போய் சொல்கிறாங்க, இந்தமாரி உங்கள் வீட்டு பையன் அருணகிரி கோயிலில் உக்காந்துட்ருக்கான், யார் எழுப்பினாலும் அவர் ஏஞ்சிருக்க மாட்டேங்கிறான்னு சொல்கிறாங்க. இவங்களும் உடனே போயிட்டு கோயிலில் கூப்பிட்றாங்க, எவ்வளோ எழுப்பி பார்க்குறாங்க, இவங்க அக்காவும் சரி ஒரு மனைவியும் சரி எழுப்புறாங்க. ஆனால் இவர் எழுந்திருக்கவே இல்லை அந்த இடத்த விட்டு. அப்போது சில பேர் வந்து சொல்கிறாங்க, என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அருணகிரி இந்த கோயிலுக்கு வந்துட்டார், இதுக்கு மேலே அவர் எழுப்பணும்னா அந்த ஆண்டவனே நினச்சா மட்டும்தான் எழுப்ப முடியும், அது வரைக்கும் இவர் கண்ணை திறக்கவே மாட்டாருன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் அவங்களும் ஒரு கொஞ்ச நேரம் அவர் எழுப்ப தான் பார்த்தாங்க. ஆனால் அவர் எழுந்திருக்கவே இல்லை. சரி விதிப்படி நடக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. அருணகிரி பார்த்தீங்கன்னா உட்காந்த இடத்த விட்டு அசையவே இல்லை. இடி மின்னல் மழைன்னு சொல்லிட்டு அங்கேயே உக்காந்துட்டுருக்காரு. கிட்டத்தட்ட பல வருஷமாக ஒரே இடத்துல உக்காந்துட்ருக்காரு. இதில் எதிர்பார்க்காத இன்னொரு விஷயம் என்னென்னா, நோயால் ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்த அந்த உடம்பு பார்த்தீங்கன்னா தானாக சரியாக ஆரம்பிக்குது. அவர் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு மேலே உக்காந்துட்டே இருக்காரு. அவருடைய உடம்பு முழுசாக சரியாயிடுச்சு. இந்த நோய் வர்றதுக்கு முன்னாடி அவர் எந்த அளவுக்கு தெளிவாக இருந்தாரோ அதே மாதிரி இப்போ தெளிவாயிடுச்சு. அவருடைய முகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிரகாசம் இருக்குது. ஒரு நாள் இதே மாதிரி தான் உக்காந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு குரல் ஒன்று கேட்குது, அருணகிரி எழுந்துரு, கண்ணை திறந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்குது. கண்ணை திறந்து பார்த்தா அவர் முன்னாடி முருகர் காட்சி கொடுக்குறாரு. இதை பார்த்தீங்கன்னா அருணகிரி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவர் உக்காந்துட்டு இருந்த இடத்துலேருந்து பல வருஷம் கழிச்சு அப்போ தான் எழுந்திருக்காரு. முருகர்கிட்ட போய் முட்டி போட்டு கேட்குறாரு, முருகா எத்தனையோ பேர் உன்னை நினச்சி தவம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் கிடைக்காத காட்சி என் முன்னாடி வந்து நிற்கிறீங்களே, என்ன மாரி பாவிக்கெலாம் நீ எப்படி முருகா இறங்கி வந்தீங்கன்னு சொல்லிட்டு அருணகிரி கேட்குறாரு. உன்னோட பாவங்கள்லாம் முடிஞ்சிச்சு அருணகிரி, இதுக்கு மேலே நீ பழசெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத, இதுக்கப்புறம் நீ என்னை நினச்சி நீ திருப்புகழ் பாடணும், எனக்காக இப்போ நீ ஒரு பாட்டு ஒன்று பாடு அப்படின்னு சொல்லிட்டு முருகர் அருணகிரிகிட்ட கேட்குறாரு. அப்போ தான் அருணகிரி பார்த்தீங்கன்னா முக்தை தெரு பக்தி தெருன்னு சொல்லிட்டு தன்னுடைய பாட்டாக பாடிட்டுருக்காரு. முருகரும் மறந்து அதை கேட்டுட்ருக்காரு. அவர் பாடி முடித்த உடனே முருகரை அந்த இடத்துலேருந்து மறந்துட்டார். அருணகிரி பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே இடத்துல போய் அமைதியாக உக்காந்துட்டாரு. அருணகிரி வழக்கம் போல் அதே இடத்துல உக்காந்துட்ருக்காரு.
அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு காட்சி ஒன்று தெரியுது. அதில் முருகர் வராரு. முருகர் சொல்கிறாரு, என்னை வந்து வயலூரில் பாருவா அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருது அந்த காட்சி. அருணகிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து அப்படியே கிளம்பி போயிட்டுருக்காரு, நடந்து போயிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட வயலூர் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து 200 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். எதை பற்றியுமே யோசிக்கல, அவர் பாட்டு நடந்து போயிட்டே இருந்தார். முருகரை மட்டும் நினச்சிட்டு பாடிட்டே போயிட்டுருக்காரு. அருணகிரி பார்த்தீங்கன்னா வயலூர் போய் சேர்ந்துட்டாரு. அங்கே இருக்க முருகன் கோயிலுக்கு போனோடனே, முருகா நீ கூப்பிட்ட மாதிரியே நான் வந்துட்டேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. முருகரும் அந்த நிமிஷமே அப்படியே வந்து முன்னாடி நிற்கிறாரு. அந்த இடத்துல தான் முருகர் பார்த்தீங்கன்னா அருணகிரிக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுக்குறாரு. அதில் முக்கியமான ஒரு சித்தியை சொல்லி கொடுக்குறாரு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கூடு விட்டு கூடு பாயிருது. அருணகிரி பார்த்தீங்கன்னா முருகருடைய கட்டளைப்படி திருப்புகழ் பாடிட்டே இருக்காரு. எந்நேரமும் முருகருடைய நினப்பிலே இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கப்போ தான் பார்த்தீங்கன்னா வில்லிபுத்தனார்னு சொல்லிட்டு ஒருத்தரை கேள்வி போகிறார் அருணகிரி. அவர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு தமிழ் புலவர். ஒரு போட்டி ஒன்று வச்சு போட்டியில் அவர் ஜெயிச்சிட்டாருன்னா தோற்று போனவருடைய காதை வெட்டிடுறாராம்மா. இதை கேள்விப்பட்டு அருணகிரிக்கு ஒன்றுமே புரியல, கோவம் வருது. அருணகிரி நேராக அந்த போட்டிக்கு போய் கலந்துட்டு அந்த போட்டியிலையும் ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சதுக்கப்புறம் பதிலுக்கு அவருடைய காதை இவர் அறுப்பாருன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இடத்துல உபதேசம் பண்ணுறாரு. தமிழ் மொழி எவ்வளோ அழகான விஷயம், நம்ம இதை பரப்ப தான் செய்யணும். ஆனால் நீங்கள் பண்ணுற வேலையினால் எல்லாருமே இதை பார்த்து பயப்படான்னு செய்வாங்க. நாளைக்கு தமிழை பார்த்து யாருன்னா கற்றுக்கணும்னு சொல்லிட்டு வருவாங்களான்னு சொல்லிட்டு அருணகிரி கேட்குறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரிய வருது தான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல அருணகிரியை தன்னுடைய குருநாதராக அவர் ஏற்றுக்கிறாரு. அருணகிரி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு திரும்பவும் போய் சேர்றாரு. அங்கே போனதும் தன்னுடைய அக்காவை பார்க்குறாரு. பார்த்த உடனே அக்கா வந்து கேட்குறாங்க அருணகிரி கிட்ட, தம்பி எனக்கு இந்த பிறவி போதும், இதுக்கு அடுத்த பிறவி தேவையில்லை, எனக்கு முக்தி கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்குறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா உடனே முருகர்கிட்ட வேண்டுறாங்க, என்னுடைய அக்காவுடைய ஆசையை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு. முருகர் பார்த்தீங்கன்னா அந்த நிமிஷமே அவங்க அக்காவுடைய உயிரை தன்னோட இணைச்சிக்கிறார் அந்த இடத்துல. அருணகிரி பார்த்தீங்கன்னா தன்னுடைய புகழ் ஊரெல்லாம் நல்லா பரவுது. நல்லவன் ஒருத்தர் இருந்தால் கெட்டவன் கண்டிப்பாக ஒருத்தர் இருப்பான். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் ஒரு மந்திரவாதி ஒருத்தர் இருந்தான். அவருடைய பேரை பார்த்தீங்கன்னா சமந்தாண்டான்னு சொல்லிட்டு இருக்கார். அவர் வந்து காளியை வழிபடுறவர். அவருக்கு அருணகிரியோடைய புகழெல்லாம் தெரிஞ்சவனே அவருக்கு ஒரு மாதிரி எரிச்சல் ஆகுது. என்னடா இது, நம்மளுக்கு போட்டியாக ஒருத்தன் நம்ம ஊருக்குள்ளேயே வந்திருக்கானான்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதி நேராக அருணகிரியை போய் பார்க்குறாரு. ஆனால் அருணகிரி வந்து பதிலுக்கு எந்த ஒரு மரியாதையுமே கொடுக்கல, அமைதியாக அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. என்ன உனக்கு மரியாதைனா என்னன்னு தெரியாதான்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதி அருணகிரிகிட்ட கேட்குறாரு. ஆனால் எதுவுமே பேசிக்கல அந்த இடத்துல. அந்த மந்திரவாதி நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கோபமாக போயிட்டாரு. அவருடைய இடத்துக்கு போனது மொதல் வேலையை ஒன்று பண்ணுறாரு. தன்னோட இஷ்ட தெய்வத்தை காளியை வர வைக்கிறாரு. வர வச்ச உடனே காளிகிட்ட கடலை போடுறாரு. நீ என்ன பண்ணு ஏது பண்ணுன்னு எனக்கு தெரியாது, உடனே போயிட்டு அந்த அருணகிரி நீ கொன்னுடு அப்படின்னு சொல்கிறாரு. காளி பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை கொடுக்குறாங்க, வேணாம் நீ என் வரத்தை தப்பாக பயன்படுத்திட்டு இருக்க, அது உனக்கு நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மந்திரவாதி எதை பற்றியும் கேட்குற மாதிரியே இல்லை. நீ வேகமாக போய் அவனை கொன்னுடு அப்படின்னு மட்டும் கடலை போடுறான் திரும்பவும். இப்போ பார்த்தீங்கன்னா காளிக்கும் வேறு வழி இல்லை. சரி அருணகிரியை கொன்னுடலான்னு சொல்லிட்டு அருணகிரி தேடி போகிறாங்க காளி. அருணகிரி பார்த்தீங்கன்னா கோயிலில் அமைதியாக படுத்து தூங்கிட்டு இருக்காரு. காளி அந்த இடத்துக்கு வந்து அருணகிரி கொன்னுடலான்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆயுதத்தை ஓங்குறாங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா காளியோடைய முந்தானையை பிடிச்சி யாரோ இழுக்கிறாங்க. யாருன்னு சொல்லிட்டு வேகமாக திரும்பி பார்த்தா கீழே முருகர் குழந்தையா தன்னுடைய அம்மாவுடைய புடையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க, வாங்கம்மா விளையாடலான்னு சொல்லிட்டு. இதை பார்த்த காளி எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க அந்த இடத்துல. உடனே தன்னுடைய குழந்தையை தூக்கி இடுப்பில் உட்கார வச்சுட்டு அந்த இடத்துல மறந்துட்டாங்க. நாட்கள் பார்த்தீங்கன்னா கடந்து போயிட்டே இருக்குது. அந்த மந்திரவாதிக்கு அப்புறம் தான் தெரிய வருது அருணகிரி இன்னும் சாகலைன்னு சொல்லிட்டு. தெரிஞ்ச உடனே அந்த மந்திரவாதி வேற ஒரு திட்டம் ஒன்று போடுறான். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையை ஒரு ராஜா ஒருத்தர் ஆண்டுட்டு வராரு. அந்த ராஜா கீழே தான் இந்த மந்திரவாதியும் இருக்கான். நேராக அந்த ராஜா கிட்ட போயிட்டு மந்திரவாதி சொல்கிறான், இந்தமாரி அருணகிரின்னு ஒருத்தன் நம்ம ஊருக்கு வந்திருக்கான், அவன் எனக்கு சுத்தமாக மரியாதையே கொடுக்கறதில்ல, நான் உங்கள் கூட இருக்கேன்னு தெரிஞ்சால் அவன் மரியாதை கொடுக்கறதில்ல, நீங்கள் எதனா பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட அவன் போட்டு கொடுக்குறான். ராஜாவும் பார்த்தீங்கன்னா அருணகிரியை கூப்பிட்டு கேட்குறாரு, ஏங்க நீங்கள் ஒரு மரியாதை கொடுக்கறதில்லன்னு கேட்டவொடனே, நானும் அவரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க, அவருக்கு நான் என்ன மரியாதை இல்லாத நடந்துட்டேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த மந்திரவாதி சொல்கிறான், என்ன நீ நானும் எப்படி ஒன்றாகும் அப்படின்னு கேட்டதுக்கு அருணகிரி சொல்கிறாரு, ஆமாங்க நீங்கள் காளியை கும்பிட்றீங்க, எனக்கு முருகர், ரெண்டு பேருமே ஒன்று தானு கேட்டது. அப்போ நம்ம ரெண்டு பேரில் யார் உயர்ந்தவன் பார்த்துலான்னு சொல்லிட்டு ஒரு போட்டிக்கு மந்திரவாதி கூப்பிட்றான். அங்கே இருந்த ராஜா வந்து கேட்குறாரு மந்திரவாதிகிட்ட, என்ன போட்டி வைக்கிறது நீங்களே சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு அந்தமாரி மந்திரவாதி சொல்கிறான், நான் கூப்பிட்ட உடனே என் காளி என்னை தேடி கண்டிப்பாக வந்துடும், அவனால் அவன் முருகரை வர வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அருணகிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காதவே சொல்கிறாரு, கண்டிப்பாக என் முருகன் நான் கூப்பிட்டேன்னா கண்டிப்பாக இங்கே வந்து நிற்பார். அதுக்கு மந்திரவாதி சொல்கிறாரு, அப்போ இதான் போட்டி, உன்னால் முடிஞ்சால் உன் முருகரை வர வச்சு காட்டு பார்க்கலான்றாரு.
நானும் என்னுடைய காளியை வர வச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ராஜா வந்து சொல்கிறாரு, சரி உங்கள் 2 பேருக்கும் விருப்பம்னு தெரிஞ்சிடுச்சு, ஒரு போட்டி ஒன்று வைப்போம், நாளைக்கே கோயிலில் உங்கள் 2 பேருக்கும் போட்டி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அன்றைக்கி இரவே போயிட்டு மந்திரவாதி காளியை திருப்பி கூப்பிட்றாரு. கூப்பிட்டவொடனே காளியும் வராங்க அந்த இடத்துக்கு. நாளைக்கு நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது, நான் கூப்பிட்டவொடனே நீ கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வரணும்னு சொல்கிறாங்க. காளி வந்து சொல்கிறாங்க, நீ என்னுடைய வரத்தை நிறைய தப்பாக பயன்படுத்திட்ட, நீ என்னை இப்பவும் தப்பாக தான் பயன்படுத்துறதுக்கு பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நாளைக்கு நீங்கள் வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு காளிக்கு திரும்பவும் கட்டளை போடுறான். அது மட்டும் இல்லாத முருகன் நாளைக்கு வரவே கூடாது, அருணகிரி என்ன தான் கெஞ்சினாலும் சரி அந்த இடத்துக்கு முருகன் வரவே கூடாது, அதுக்கு நீ தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு காளிக்கு இதையும் ஒரு கட்டளையாக கொடுக்குறான். அடுத்த நாள் காலைல கோயிலில் போட்டி நடக்குது. அந்த இடத்துல வந்து மந்திரவாதியும் வந்துட்டான், அருணகிரியும் வந்துட்டார். அந்த இடத்துல வந்து ராஜா போட்டியை ஆரம்பிங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மந்திரவாதி வந்து தன்னுடைய காளியை கூப்பிட்றான். அந்த இடத்துக்கும் காளி வராங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க யாருடைய கண்ணுக்குமே காளி தெரியவே இல்லை. ராஜா வந்து கேட்குறாரு அந்த மந்திரவாதி கிட்ட, எங்கே காளி எங்களுடைய கண்ணுக்கெல்லாம் தெரியவே இல்லைன்னு சொன்னதுக்கு அந்த மந்திரவாதி திமிரா சொல்கிறான், உங்களை மாரி பாவியின் கண்ணுக்கெல்லாம் தெரியாது, என்ன மாரி பாக்கியசாலி கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்கிறான். இதை கேட்டதும் ராஜாவுக்கு உள்ளுக்குள்ளே எரிச்சல் தான் ஆகுது. அதே அந்த பக்கம் அருணகிரி பார்த்தீங்கன்னா தன்னுடைய முருகரை கூப்பிட்றாரு. ஆனால் முருகர் வரவே இல்லை. இவருக்கு புரிய மாட்டேங்குது எங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் முருகர் நினச்சி அவர் பாடல் பாடிக்கிட்டே இருக்கார், ரொம்ப நேரம் பாடிக்கிட்டே இருக்கார். முருகர் வரவே இல்லைன்னு தெரியுது அவருக்கு. அப்போ தான் தன்னுடைய கண்களை மூடி முருகா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காட்சி ஒன்று தெரியுது. முருகர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக குழந்தை உருவம் எடுத்தது, காளிகிட்ட அவங்க போய் உக்காந்தது எல்லாமே காட்சியில் தெரியுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முருகர் குழந்தையா காளியோடைய மடியில் விளையாடிட்டு இருக்காங்க. காளி முருகரை போகவே விட மாட்டேன்றாங்க. முருகரும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது போயிடணும் தான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் காளி பார்த்தீங்கன்னா விடுற மாதிரியே இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்ட அருணகிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையே டக்குன்னு காளியை நினச்சி பாட ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்கல, ஏன் காளியே எதிர்பார்க்கல. அந்த இடத்துல அந்த பாட்டை கேட்டு காளி அப்படியே மேமறந்து போயிட்டாங்க அந்த இடத்துலையே. இந்த சந்தர்ப்பத்தில் முருகர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு காளிகிட்டேருந்து தப்பிச்சு அங்கே மயில் இருந்துச்சு, அந்த மயில் மேலே உட்காந்து அப்படியே தப்பிச்சு வந்துட்டார் காளிகிட்ட இருந்து. அருணகிரி பார்த்தீங்கன்னா காளியை நினச்சி பாடிக்கிட்டே இருக்காரு. ஒரு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா கோயிலில் ஒரு தூண் ஒன்று இருக்குது. டக்குன்னு அது வெடித்து செதறுது. யாருக்குமே என்ன நடந்துச்சுன்னு புரியல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முருகர் வந்து மயில் ரூபத்தில் காட்சி கொடுக்குறாரு எல்லாருக்குமே. முருகான்னு சொல்லிட்டு ஊரில் இருந்து எல்லாருமே முருகரை கும்பிட்றாங்க அந்த இடத்துல. முருகர் வந்து இப்படி காட்சி கொடுத்ததும் அந்த மந்திரவாதியால் தன்னுடைய தோல்வியை பொறுத்துக்கவே முடியல. அந்த இடத்த விட்டு அவன் அமைதியாக போயிட்டான். ஊர்க்காரங்க எல்லாருமே அந்த காட்சியை பார்த்தாங்க. நாட்கள் பார்த்தீங்கன்னா கடந்து போயிட்டே இருக்குது. அருணகிரியுடைய புகழ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அந்த நேரம் வந்து அந்த ராஜாவுக்கு திடீர்னு கண் பார்வை ஏதோ தெரியாது போயிடுச்சு. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கப்போ அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தின மந்திரவாதி வந்து இந்தமாரி சொர்க்கத்தில் ஒரு மலர் ஒன்று இருக்குது, பாரிஜாத மலர்னு சொல்லிட்டு, அதை எடுத்துகிட்டு வந்தால் கண்டிப்பாக ராஜாவுக்கு கண் பார்வை தெரிஞ்சிடும்னு சொல்கிறான். சரி அதை எப்படி எடுத்துகிட்டு வரத்துன்னு கேட்டதுக்கு அந்த மந்திரவாதி சொல்கிறான், அதான் உங்களுக்கு முக்கியமான அருணகிரிநாதர் இருக்கார், அவர்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவாருன்னு சொல்கிறாரு. இதை அருணகிரியை வந்து பார்த்தீங்கன்னா சரி நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போகிறாரு. சொர்க்கத்துக்கு பார்த்தீங்கன்னா மனுஷங்களால் போயிட்டு வர முடியாது. அதனால் அருணகிரி என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய கூடை விட்டு ஒரு கிளி ரூபத்துக்கு போகிறாரு. தன்னுடைய உடம்பை பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் இருக்க கோபுரத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு தான் சொர்க்கத்துக்கு போகிறாரு. இதை தெரிஞ்சிட்ட மந்திரவாதி பார்த்தீங்கன்னா எப்படியோ அருணகிரிநாதருடைய உடம்பை கண்டுபிடிச்சி எப்படியோ அழிச்சிட்டான். ஆனால் அருணகிரி பார்த்தீங்கன்னா இது எதுவுமே தெரியாது. சொர்க்கத்துக்கு போயிட்டு அந்த மலரை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. அந்த மலர் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையை நோக்கி வர வர சுற்றி இந்த எல்லா நிலங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே செழிப்பாக மாறுது. அது மட்டும் இல்லாத யார் யாருக்கெல்லாம் உடல் ரீதியான பிரச்சனை இருந்துச்சு எல்லாமே சரியாகுது. எதுக்காக எடுத்துகிட்டு வந்தாரோ அந்த ராஜாவும் பார்த்தீங்கன்னா கண் பார்வை சரியாயிடுச்சு. தன்னுடைய உடல் வந்து காணாமல் போயிடுச்சுன்னு அவருக்கு தெரிய வருது. ஆனால் அவருடைய மனசில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. ஏன்னா முருகர்கிட்ட ஒரு கட்டத்தில் கேட்டிருந்தார், முருகா எனக்கு இந்த உடல் தேவையில்லை, ஏதாவது ஒரு விமோச்சனம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். அப்போ முருகர் வந்து அதுக்கான காலம் வரும், பொறுமையாருன்னு சொல்லியிருந்தார். அதுக்கான நேரம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் கிளி ரூபத்திலேயே அவருடைய மீதி வாழ்க்கையை ஆரம்பித்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிளி ரூபத்தில் எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பித்தார். தன்னுடைய பாடல்கள்லாம் பாட ஆரம்பித்தார். முருகனுக்கு பாட வேண்டிய திருப்புகழ் மற்ற பாடல்கள் எல்லாமே பாடிட்டு இருந்தார். இப்போது நீங்கள் திருவண்ணாமலைக்கு போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே கிளி கோபுரம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிளி கோபுரத்தை காட்டுவேன். அது மட்டும் இல்லாத அருணகிரிநாதர்னு சொல்லிட்டு ஒரு சன்னதியே இருக்குது அந்த இடத்துல. கதைகள் படி பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் இன்னமும் கிளி ரூபத்தில் திருவண்ணாமலை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கிறதாகவும் முருகர் நினச்சி இன்னமும் அவர் பாடல்கள் பாடிட்டு தான் இருக்கத்தான் சொல்கிறாங்க.
அருணகிரிநாதர் பார்த்தீங்கன்னா சாதாரண மனுஷனாக தான் பிறந்திருக்காரு, வாழ்ந்திருக்காரு. ஆனால் பண்ணக்கூடாத பாவத்தெல்லாம் பண்ணதுனால அதுலேருந்து விமோச்சனம் வேணும்னு சொல்லிட்டு தேடி இருக்காரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த முருகனே வழித்துணையாக வந்திருக்காரு அருணகிரிக்கு. இன்னமும் பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் வாழ்ந்துட்டு தான் இருக்காருன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். இந்த கதையில் வந்த அருணகிரிநாதருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாமே உண்மைதான்னு சொல்லிட்டு நம்ம கிருபானந்த வாரியர்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாத ஏகப்பட்ட கோயில்களில் அருணகிரிநாதர் பாடிய பாடல்களுடைய கல்வெட்டுகள் நிறைய கிடச்சிருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது உண்மையிலே அருணகிரிநாதர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். கதை எப்படி இருந்துச்சு? உங்கள்கிட்டையும் இதே மாதிரி சுவாரஸ்யமான கதைகள் இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட அனுப்பி வைங்க. கண்டிப்பாக நம்ம கதையாக பார்க்கலாம். ஓகே, நம்ம அடுத்த கதையில் பார்ப்போமா?